கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள ராமநத்தம் பகுதியில் கள்ள நோட்டு அச்சடிக்கும் செயலில் ஈடுபட்டதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட பொருளாளராக இருந்த செல்வம் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. திட்டக்குடி அருகே உள்ள ஆதார் நத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 39 வயதான செல்வம் வயலில் கள்ள நோட்டுகள் அச்சிடப்படுவதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் வந்ததை அடுத்து போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்போது செல்வம் மற்றும் அவரது கூட்டாளிகள் தப்பிச் சென்றனர். வயலில் உள்ள தகர சீட் கொட்டகையை போலீசார் சோதனையிட்ட போது அங்கிருந்து 83,000 ரூபாய் மதிப்புள்ள கள்ள நோட்டுகள், 2 வகையான ஏர் துப்பாக்கிகள், பணம் எண்ணும் இயந்திரம், லேப்டாப், பேப்பர் பண்டல் உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சம்பவம் தொடர்பாக செல்வம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கட்சியின் மேற்கு மாவட்ட பொருளாளர் மற்றும் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து செல்வத்தை நிரந்தரமாக நீக்குவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் திராவிடமணி அறிவிப்பு வெளியிட்டார். கள்ள நோட்டு விவகாரம் தொடர்பாக திட்டக்குடி மற்றும் ராமநத்தம் பகுதிகளில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தப்பியோடிய செல்வத்தை கைது செய்ய போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள்.